தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஹைப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆதார் அட்டை அப்படின்றது ஒரு தனி நபரோட அடையாள ஆதார ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஆதார் அட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மானியம் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறது, புதிய புதிய சலுகைகள் வர்றதை மத்திய மாநில அரசுகள் கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்காக இருக்கட்டும், அனைத்திற்குமே இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றா கருதப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் பிறந்ததுல இருந்து பெரியவர்கள் வரையுமே அனைவருமே வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணமும் கூட. இந்த நிலையில முதல் அறிவிப்பா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னா, ஆதார் அட்டையில புகைப்படம், பெயர், பிறந்த தேதி, முகவரி உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாம கரெக்டான மொபைல் நம்பர் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருக்கணும். இப்போ நம்ம ஏதாச்சும் இந்த ஆதார் அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம உடனே ஆதார் இ சேவை மையம் போவோம். இல்லைனா ஒரு சில நபர்கள் ஆன்லைன்லேயே மாற்றத்துக்கான தெரியுது மாற்றிக்கிறாங்க. ஸோ இந்த இ சேவை மையம் போகிற அனைவருக்குமே இப்போ அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் கட்டணம் உயரப்போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பை இப்போ தகவல் வெளியாகியுள்ளது. இது எப்போ இருந்து மாறப்போகுது அப்படின்னா வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்வு அப்படின்றது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்சு, மொபைல் நம்பர் சேர்க்கிறது, இல்லைனா மாற்றுறது, பிறந்த தேதி மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 50 ரூபா அப்படின்ற கட்டணம் இருந்த நிலையில் இது இப்போ 100 ரூபாவா வசூலிக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புகைப்படம் சேஞ்ச் பண்ணணும், பிற புதுப்பிப்பு சேவைகளுக்கு 100 ரூபா இருந்தது 125 ரூபாவா கட்டணம் உயரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இ சேவை மையம், ஆதார் மையத்துல எல்லாம் 50 ரூபாவே 100 ரூபான்னு வாங்குவாங்க, அவங்களோட ஃபீஸும் சேர்த்து. இப்போ எவ்வளோ ஏறப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போ வரைக்கும் ஆதார் சேவைக்கு கட்டணம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1 முதல் பார்த்தீங்கன்னா இந்த புதிய விதி அமலுக்கும் வந்துடும். அண்ட் இரண்டாவது முக்கிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதார் அட்டைக்கு இருக்கக்கூடிய ஆதார் அட்டையில ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா இனிமே இ சேவை மையம், ஆதார் சேவை மையம் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்னும் UIDAI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இப்போ புதுசாக இ ஆதார் மொபைல் செயலி அப்படின்ற ஒரு ஆப்பை உருவாக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அதை வெளியிட்டுருவோம். அதன் மூலமாக அனைவருமே ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் என்னென்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இதன் மூலமாகவே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆப் எப்போ அமலுக்கு வரும் அப்படின்றத நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 16, 2026ஆம் தேதி வரையும் ஆன்லைன் மூலமாக நம்ம ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு இலவசம் தான். ஆன்லைனில் நாமளாக போய் பண்ணும்போது ஸோ யாராச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உங்களோட ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணிக்கோங்க. www.uidai.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளார போயிட்டு அதில் மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் அட்டையை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், திருத்தங்கள் மேற்கொண்டுக்கலாம். முற்றிலும் இலவசம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, அனைவருமே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க, அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.